வணக்கம். ராமலிங்க ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்கள் டாக்டர் காவியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பைல்ஸ் பிஸ்டுலா, அதாவது மூலம் பௌத்திரம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல எதனால வருது, வந்தா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இனி வராத மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூலம் பௌத்திரம் சொல்றோம் இல்லையா, இது எதனால வருது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுதுதான், ஹீட். அதாவது நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான ஹீட் வந்து வெடிப்படாம உள்ளேயே நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த பைல்ஸ் மூலம் வந்து காசு ஆகும். இது எப்படி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடம்பே ஃபுல்லா வந்து ஹீட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பித்தம், அதாவது சொல்ல பித்தம் வந்து அதிகமா இருக்கும். இது மட்டும் இல்லாம கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும், அல்சர் ஃபார்மேஷன் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிபேஷன், அதாவது மலக்கட்டு வந்து ஏற்படும். நம்ம வந்து மோஷன் வந்து போகவே முடியாது, வர மாதிரி இருக்கும், ஆனா போயிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து மோஷன் வந்து வராது. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்யறோம் இல்லையா, இந்த டிரைவர்ஸ், ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டைம் ஹார்ஸ் கணக்குல வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, தண்ணி நிறையவே குடிக்க மாட்டாங்க, கான்சியஸா இருக்காம வேலை கண்டினியூஸா செஞ்சுட்டே இருக்கிறதால மூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆனல், அதாவது ஹீட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும், கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தான் கடைசியில் அவங்களுக்கு வந்து பைல்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ பைல்ஸ் வந்து நாள் கணக்கு இருக்கு. லாஸ்டா வந்து என்னன்னா பிஸ்டுலா, பௌத்திரமா வந்து ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு ஆசனவாய் கட்டி, அதாவது ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஆசனவாய் வெடிப்பு, இதன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைல்ஸ்ல வந்து ரெண்டு வகை இருக்கு, இன்டர்னல் பைல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் வந்து ரெண்டு சொல்லுவோம், உள் மூலம் வெளி மூலம். இது சிலருக்கு என்ன ஆகுனா வந்து மோஷன் போகும்போது பிளட் கலந்து வரும், சிலருக்கு வந்து பஸ் சீழ் கலந்து கூட நமக்கு என்ன ஆகுனா வெளியே வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்களால நாள்பட அன்றாட வேலையே வந்து அவங்க கான்சியஸா வந்து செய்ய முடியாது. அவங்க வந்து ஒரே இரிட்டேஷனா இருப்பாங்க, அந்த ஆனல் ரீஜன்ல வந்து இச்சிங் இருக்கும், பிளஸ் வந்து ஸ்வெல்லிங், வீக்கம் வந்து ஏற்பட்டு இருக்கும். அவங்களால நார்மலாவே நடந்து போக முடியாது, அவங்க வேலையை அவங்களால செய்ய முடியாது. ஸோ இதனால ரொம்ப வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா வந்து கட்டாயம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்டர்னலாவும் எக்ஸ்டர்னலாவும் மருந்து கொடுக்கும்போது நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த மூலம் வந்துருச்சுன்னு வந்து நீ ஃபீல் பண்ண வேண்டாம், நிறைய மக்கள் வந்து எடுத்து நல்லா பயன்பெற்று இருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட் சப்ளிமெண்ட் இதோட சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா நம்ம மருந்து மட்டும் கொடுக்குறோம், மருந்து கொடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க மூலம் வந்தா ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனா நம்ம நினைச்சிட்டு போவோம், ஆனா வீட்டுக்கு போயிட்டு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது நம்ம தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட முடியாது இல்லையா. அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய டேப்லெட், அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட் மூலமாவே இருக்கு. ஸோ நீங்க நார்மலா சாப்பாடு சாப்பிட்டு அந்த டேப்லெட் போட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ இது 50-50 உங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து பைல்ஸ் பிஸ்டுலா வந்து நீங்க வந்து வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னலா ரெண்டு விதத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கும் போது உள்ளுக்கும் நல்லா சரியாகும், வெளிப்புறமா வந்து உங்களுக்கு ஆயின்மெண்ட் கொடுக்கும்போது அங்க புண்ணு இருந்தாலும் ஸ்வெல்லிங் இருந்தாலும் அதன் மூலியமா வந்து உங்களுக்கு வீக்கம் வந்து குறைபட்டு நீங்க நார்மலா வந்து வேலை செய்யலாம். பிளஸ் வந்து மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனி வராத மாதிரி உங்களுக்கு வந்து மெடிசன் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ராமலிங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வாதத்தால பித்தம் கபம் இது மூணு அறிஞ்சு உங்களுக்கு எதனால இந்த மூலம் வந்தது, மூல காரணம் கண்டுபிடிச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். ஸோ நீங்க வந்து நேர்ல ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களால வர முடியல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து லேப் டெஸ்ட் ப்ரூஃப் மூலியமா தான் வந்து கொடுக்கும். ஸோ வந்து நீங்க ஃபுட் சப்ளிமெண்ட் சொன்னோம் இல்லையா, அதுவும் நீங்க எடுத்துக்கிட்டு இந்த சைட்ல வந்து இம்யூன் பூஸ்டர், அதாவது நோய் பாதிப்பு திறனை வந்து குறைக்கிற மாதிரி நம்ம இம்யூன் பூஸ்டர் வந்து அதிகரிச்சு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இது எல்லா விதத்திலும் கொடுக்கும் போது நீங்க ஒரு 6 months ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 3 months 4 monthsலயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மேலும் உங்களுக்கு எதனா ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதன் மூலியமா உங்க கருத்துக்களை வந்து நீங்க கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ கட்டாயம் உங்களுக்கும் உங்க உறவினருக்கு வந்து உதவும், ஷேர் பண்ணுங்க. ராமலிங்க ஹாஸ்பிட்டல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமாக வாழ நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.